Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது ஜவ்வரிசி சேமியா பாயாசம். நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜவ்வரிசி சேமியா பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: சேமியா ஒரு கைப்பிடி அளவு, ஜவ்வரிசி 1 கப், சர்க்கரை 1 கப், முந்திரி தேவைக்கேற்ப, திராட்சை தேவைக்கேற்ப, ஏலக்காய் சிறிதளவு, நெய் 2 ஸ்பூன், சுக்கு 2 ஸ்பூன், உப்பு சிறிதளவு, பச்சை கற்பூரம் சிறிதளவு, காய்ச்சிய பசும்பால் 1 டம்ளர். வாணலில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கொள்ளவும். நெய் காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டு அந்த நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. முந்திரி பருப்பை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அதே நெய்யில் நம்ம வச்சிருக்கிற திராட்சைகளையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. திராட்சைகளையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அதே நெய்யில் நம்ம வச்சிருக்கிற ஏலக்காய்களையும் போட்டு வறுத்து எடுத்துக்குங்க. ஏலக்காயை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற சேமியாவையும் அந்த நெய்யிலேயே போட்டு வறுத்து எடுங்க. சேமியா நல்லா பொன்னிறமாகவும் வர வரைக்கும் நல்லா அழகாக வறுத்து எடுத்துக்குங்க. சேமியாவை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வாணலில் திரும்பி 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்குங்க. அந்த நெய்யில் நம்ம வச்சிருக்கிற ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி இல்லைங்க, நைலான் ஜவ்வரிசி. அந்த ஜவ்வரிசி பாயாசத்துக்குன்னு உரியது நைலான் ஜவ்வரிசி. அந்த ஜவ்வரிசியை நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா அந்த ஜவ்வரிசியை ஒரு கிளறி விடுங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற வறுத்த சேமியாவையும் அந்த ஜவ்வரிசியோட சேர்த்து வேக விடுங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் ஒன்றோட ஒன்று கலக்கி விடுங்க. கலக்கிறதுக்கு அப்புறமா அந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற 1 கப் சர்க்கரையும் அந்த சேமியா ஜவ்வரிசியோட சேர்த்து கலக்கி விடுங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு துளி உப்பும் சேர்த்துக்குங்க. உப்பு எதுக்காக சேர்க்குறேன்னா இனிப்பை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக தான் உப்பை சேர்க்குறோம். லைட்டாக ஒரு துளி சேர்த்துக்குங்க. நம்ம வச்சிருக்கிற சுக்கையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்புகளையும் திராட்சையும் அந்த சேமியா ஜவ்வரிசி பாயாசத்தோட சேர்த்துக்குங்க. வறுத்து வச்சிருக்கிற ஏலக்காயும் அந்த பாயாசத்தோட சேர்த்துக்குங்க. நம்ம வச்சிருக்கிற பச்சை கற்பூரத்தை நசுக்கி மாவு மாதிரி ஆக்கி அந்த பாயாசத்தில் சேருங்க. முழுசாக போடக்கூடாது. நல்லா கையாலேயே நல்லா நசுக்கி அந்த பாயாசத்தில் சேர்த்து விடுங்க.
கடைசியாக நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பசும்பாலை அந்த சேமியா ஜவ்வரிசி பாயாசத்தில் கலந்துடுங்க. இதுவே சுவையான சேமியா ஜவ்வரிசி பாயாசம். இந்த சேமியா ஜவ்வரிசி பாயாசம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சேமியா பாயாசம் செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சேமியா ஜவ்வரிசி பாயாசத்தை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.